என்னோட 45 வருஷ வாழ்க்கையில் விரும்பி போகக்கூடியது எங்கள் அத்தையோட ஊர் தமிழ்பாடி. எங்கள் ஊர் அப்பத்தா ஊர்லேருந்து அத்தை ஊருக்கு நாங்கள் நடந்தே வருவோம். என்ட்ரி பிளேஸ் இதுதான். ஆலடிப்பட்டியிலேருந்து தமிழ்பாடிக்கு வர்ற என்ட்ரி பிளேஸ் இப்படி வருவோம். இது மணல் மேடு, உயரம் ஒரு 10 அடி இருக்கும். அதுக்கு கீழே தான் ஊர் இருக்கும். இங்கே ரோடு போகும், மெயின் ரோடு. இங்கே 3 வீடு. இது அத்தையோட ஹஸ்பண்டோட பிரதர்ஸ், அண்ணன் தம்பிங்க 3 பேரும். அத்தையோட மச்சான் முண்டாட்டிங்க 2 பேரும் இங்கே இருப்பாங்க. அத்தை வீடு. அத்தை வீடு தான் ஃபஸ்ட்டு வீடு. அடுத்து பூமாதேவி அத்தையோட வீடு, கற்பாய் அத்தை வீடு, பூமாதேவி அத்தை வீடு. இவங்க இன்னொரு அத்தை, பெரிய அத்தை. இவங்க தான் மூத்தவங்க, இவங்க 2வது, இவங்க கடைசி பையன். இங்கிட்டிருந்து ஆலடிப்பட்டியிலேருந்து வர்ற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடு தான் தார் ரோடு, பெரிய ரோடு, பிக் சைஸ் வித் இருக்கிற ரோடு. இது ஸ்மால் ரோடு, ஊருக்குள்ளே போகிறதுக்கு. இதுதான் ஊருக்குள்ளே எல்லார் வீடு இருக்க ஏரியா. இதில் இப்படின்னு வரும்போது இங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கும். இதுதான் எங்கள் அத்தையோட தோட்டம். இது எங்கள் அத்தையோட தோட்டம். அவங்களோட எங்கள் மாமாவோட 2வது அண்ணனோடது, இது 3வது அண்ணனோடது லேண்டு. கொத்தமல்லி தோட்டம், கொத்தமல்லி லீவ்ஸ் தோட்டம், க்ரீன் சில்லி தோட்டம், பெரிய தக்காளி தோட்டம். இங்கே ஒரு பெரிய கிணறு, ஏற்றம் இருக்கும். ஏற்றம் இறைச்சி தண்ணி இறைச்சி ஊற்றுவாங்க. இப்போ போர் போட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, நாங்கள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏற்றம் வச்சு தான் இறைப்பாங்க தண்ணி. பம்பு செட்டு இருக்கும். மல்லிகைப்பூ தோட்டம். இன்னும் மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே எங்கள் அத்தை வீட்டிலேருந்து மெயின் ரோட்டில் வர்ற இடத்துல எருக்கஞ்செடியில் லீவ்ஸ் எடுத்து என் கையில் வச்சு விட்டு காயத்துக்கு வச்சு விட்ருக்காங்க. எங்கள் அத்தையோட டாட்டர், மூத்த மக பாண்டியம்மாக்கா. இதெல்லாம் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி. என்னோடய ட்ராவல் டெஸ்டினேஷன், மெயினான இடம் தமிழ்பாடி. நாங்கள் வீட்டு முற்றத்தில் தான் நைட் டைமில் படுத்து ஸ்டார்ஸ் பார்த்துக்கிட்டே படுத்துருவோம். ஊருக்குள்ளே நாங்கள் போய் ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பி போவோம். போய் கரும்பு தோட்டம் பார்த்துருக்கோம், பெரிய ரோஜாப்பூ தோட்டம், பன்னீர் ரோஜா தோட்டம். அங்கே ரோஜாப்பூ இதழ்களை பிக் பண்ணி சாப்பிட்ருக்கோம், பிடுங்கி சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சள் கனகாமரம், அதோடய விதை ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்கும். அதை பற்றி நானும் பாண்டியம்மாக்காவும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆனுவல் லீவில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் கரகாட்டக்காரன் மூவியில் இன்ட்ரடியூஸ் ஆன ஹீரோயின் பேர் கனகா. வி டிஸ்கஸ் ஃபஸ்ட்டு, தென் ஹீரோயின் ரிலீஸ் கனகான்ற நேமில். கனகாவோட அம்மா பேர் தேவிகா எம்ஜிஆரோட நடிச்சிருக்காங்க. வில்லேஜ் விசிட்டுக்கு நான் ஆனுவல் லீவ்லேயும் ஆஃபல் லீவ்லேயும் போகும்போது ஈவினிங் டைமிங்கில் ஆஃப்டர் 7 PM ஊரே அமைதியாக அடங்கியிருக்கும். சைலண்ட் சரௌண்டிங்ஸ். அந்த டைமில் பாட்டு பெரிய வானொலியில் போட்டு விடுவாங்க. க்ரீன் கலரில் பெரிய ரேடியோ செட் வச்சு போட்டு விடுவாங்க பாட்டு. அதில் நாங்கள் கேட்குற பாட்டு எம்ஜிஆர் பாட்டு. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ, இந்த பாட்டு. தாமரை அவள் இருக்க, இங்கே சூரியன் நான் இருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய்
புது போய் சொல்லி விடு அப்படின்னு போகிறோம். அந்த பாட்டோட மெட்டு, அந்த ராகம், அந்த லாங்காக இழுத்து இழுத்து பாடுறது, இப்போ ஹம்மிங்கோடு பாடுறது, அதெல்லாம் வந்து அந்த சரௌண்டிங்ஸ் கேட்குறதுக்கு அவ்வளோ வந்து ஆள் மனசில் பதிஞ்சிரும். எங்கள் அத்தை மக பாண்டியக்காவும் நானும் ரோஜாப்பூ தோட்டத்திற்கு போயிட்டு இருந்தது. பாண்டியக்கா வந்து ஓல்டு மூவி சந்திரலேகா ஹீரோயின் பண்ணி இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு. ஊரை சுற்றி பார்த்துட்டு வரும்போது எங்கள் அத்தை மகன்கள்கிட்ட, என்னை விட சின்ன பசங்க, அவங்கக்கிட்ட நான் ஸ்னோ ஒயிட் கதை சொல்லிக்கிட்டே வந்தேன். அது என்னால் மறக்க முடியாத அனுபவம். இதெல்லாம் என்னோடய ட்ராவல் டெஸ்டினேஷன் பாஸ்ட் லைஃப் நடந்த விஷயங்கள். இதில் எங்கள் அத்தையோட தோட்டத்தில் வந்து கிணறுக்கும் ஜாஸ்மின் தோட்டத்துக்கும் நடுவில் ஒரு மாமரம் இருக்கும். மாமரத்துக்கு கீழே கயிற்று கட்டில் போட்டிருப்பாங்க. எல்லோரும் அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நான் கயிற்று கட்டில் படுத்து தூங்குவேன். அங்கே என்னால் மறக்க முடியாத ஞாபகம் என்னென்னா, மாங்காய் மரத்துலேருந்து பூ எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வரும். நான் அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன், ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் எல்லோ ஃப்ளவர்ஸை. அந்த சுச்சுவேஷனை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் கார்த்திக் படத்தில் வந்து மாமரத்து பூ எடுத்து மஞ்சமன்று போடவா அந்த பாட்டு ரிலீஸ் ஆனுச்சு. எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷனை என்றைக்குமே அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் என் லைஃப் ஃபுல்லாக அந்த பாட்டு.